கூட இந்த காணொலி காட்சி மூலியமாக உங்களோடு கூட உறவு கூட ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். 5 மாதங்கள் கண்மணி போல காத்த தெய்வம் இந்த 6ஆம் மாதத்தின் முதல் தேதி காலை வேளையில உங்களோடு கூட ஐக்கியப்பட கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஆயுசு நாட்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்கள் முடிந்து போனது. இந்த வருஷம் தொடங்கி இந்த 5 மாதங்கள் எப்படி போனது என்றே தெரியவில்லை. அவ்வளவு வேகமாய் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. நாமும் தேவனை நோக்கி பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த தெய்வம் நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி மரண பரியந்தம் வழி நடத்துகிற கர்த்தர். ஆகவே இந்த நாட்களிலே வருகை நாட்களுக்குள்ளாய் இருக்கிறோம். அந்த தெய்வம் வருவதற்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற இந்த நாட்களிலே கரலை தட்டி தேவ சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 2020ஆம் வருஷம் 5 மாதங்களுக்குள்ளோடு கூட இருந்து இந்த 6ஆம் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில நம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வரப்போகிறீர். அந்த நாளை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அதற்குண்டான எல்லா சம்பவங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிற தலைகளை தூக்கி பாருங்கள் என்று சொல்ற போது உங்களுடைய வசனத்தின் பிரகாரம் நாங்கள் உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது என உணர்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்திய இந்த 6ஆம் மாசத்தில் ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரலை தட்டி உன்னத பாடல 1857வது பாடல். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. கரலை தட்டி நாம் பாடலாம். எல்லாரும் கரலை தட்டி காலையிலே தேவனை உற்சாகமாக இந்த 6ஆம் மாதத்தில் காலத்தில் தெய்வத்தை கரலை தட்டி நாம் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார். எங்கள் சுத்தரை சேருங்கள் என்றார். நம் இயேசு ராஜா வருவார். எங்கள் சுத்தரை சேருங்கள் என்பார். நமக்கு சென்றிடுவோம். நமக்கு சென்றிடுவோம். நமக்கு சென்றிடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. முத்தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரம். முத்தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா. ஜெய கொடிகள் பிடித்திடுவார். இதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார். பாடிடுவார். ஆஹா என்ன பெரின்பம் இது. ஆஹா என்ன பெரின்பம் அது. ஆஹா என்ன பெரின்பம் அது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அந்த நாள் பெரிய சந்தோஷம் இருக்கும். அது மீட்பின் சந்தோஷம். ஏனென்றால் நாம் போய் சேர்ந்து சஞ்சலம் முடியாது பகிர்ந்துகிறார் நித்திய மகிழ்ச்சி. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. எல்லாரும்
சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. கரங்களை தட்டி இந்த நாட்களிலே பரிசுத்தமுள்ளவரும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி காலத்தின் மத்தியில் பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதான் என்று கரங்களை தட்டி பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமானை நீதி செய்வாய், பரனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே நீதி செய்வாய், பரனோடு நான் வாரேன் என்றார். ஆவினை சூவி வாருமையா, ஆவினை சூவி வாருமையா, ஆவினை சூவி வாருமையா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை வரைக்கும் அவர் நமக்கு ஆதரவு கோலாக இருந்து அடைக்கலமாய் அரணமாய் பட்டணமாய் இருக்கிறார் என்று சொல்லி காலத்தனை ஆதரவு கோலே அடைக்கலம் நீரே அரணான பட்டணம் நீரே என்று சொல்லி காலை தட்டினால் பாவம். என் ஆதரவு கோலே அடைக்கலம் நீரே அரணான பட்டணம் நீரே, என் அழகான பட்டணம் நீரே.
நீ கொடுக்கிற அந்த வாக்கை 30 நாட்கள் எங்களுக்கு வாய்க்கு செய்யும். 5 மாதங்கள் காத்த தெய்வம் 6ஆம் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்களுடைய கத்திரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கண்ணங்கள் கத்தரை சுத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமை சுத்திரம் சுத்திரம் பரலோக பிதாவே, இந்த மாசத்தில் எங்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிற தெய்வம், இந்த 6ஆம் மாதத்தில் வாக்குதத்திற்காக காத்திருக்கிறோம். நீ வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவர், எங்களோடு கூட நீ பேசும் ஈஸ்வரன் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாசத்தின் வாக்குதத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் யாரும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில 6ஆம் மாசத்தில் வந்திருக்க தேவச்சனமே, தேவனிடத்துல நாம் கேட்டிருக்கிற வாக்குதத்தம், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல வியாதிகளிலும் கொள்ளை நோய்களிலும் பற்றாக்குறையிலும் வருமானம் இல்லாத நாட்களிலே தவித்த நாட்களெல்லாம் கடந்து போய் 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து உண்ண உணவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி உன் துக்க நாட்கள் இன்றோடு 5ஆம் மாதத்தோடு முடிந்து போனது என்று ஆண்டவர் சொல்கிறார். 6ஆம் மாசத்துல துக்கமில்லாத நாட்களை கர்த்தர் தர போகிற விசுவாசிகள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் ஜீவனோடு இருந்த நாட்களிலே, இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த நாட்களிலே, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த நாட்களிலே, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 6ஆம் மாதத்துல அழுது புலம்பிக் கொண்டிருக்க, கஷ்டத்துல, வியாகுலத்துல, விரைவினத்துல, பயத்துல அழுது கொண்டிருந்த நம்மளை எல்லாம் உலகத்துல, உலகம் சந்தோஷமா இருந்தாலும் நாம் துன்பப்பட்ட காலங்களில், ஆனாலும் கர்த்தர் நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். கரங்களின் தலையிலே சொல்லுவோம். நான் சுருக்கமாய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். யோபு பெரிய துக்கத்தை அனுபவித்தார். இந்த வேதத்தில் நிறைய துக்கங்கள் பட்டவர் நிறைய உண்டு. அதில் ஒரு 3 பேரை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஈசாக்குக்கு ஒரு துக்கம் இருந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இப்படியாய் எழுதப்பட்டிருக்கு, சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்து மரித்து போனார். ஈசாக்கின் தாய் 127வது வயசுல மரித்து போகிறார். மரித்து போனா அவனுக்குள்ள ஒரு துக்கம் வருகிறது. பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் எல்லாம் அப்பாவை அதிகமாய் நேசிப்பார்கள், அப்பாவும் பெண் பிள்ளைகளை நேசிப்பாங்க. தாய் ஆண் பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்பார்கள். தங்களுக்கு தேவையானது என்னன்னு அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க, போய் அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க. அப்படிப்பட்ட தாய் மரித்து போகிறாள். அவனுக்குள்ளே இருந்த ஒரு துக்கம் ஏகமாய் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது. தகப்பன் வயது சென்று முதிர் வயது ஆன போது தன் ஊழியக்காரனை அழைத்து, என்னுடைய பிள்ளைக்கு அவனுடைய இனத்தாரிலே போய் ஒரு பெண்ணை பார்த்து அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லும் போது ஈசாக்கு பார்த்துக் கொள்ளவில்லை.
அவருடைய தகப்பன் ஊழியக்காரன் அழைத்து பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் துக்கத்திலும் துன்பத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணமானாலும் சரி, வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. காரணம் என்று சொன்னால் அவங்களே பார்த்துக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். அவருடைய துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்து ஒரு ஏற்ற துணையை கண்டுபிடித்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதே ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போனார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஈசாக்கின் துக்கம் நீங்க ஆறுதல் அடைந்ததுக்கு காரணம், துக்கத்தின் மத்தியிலேயும் தன்னுடைய கஷ்டத்தின் வியாகுலத்தின் மத்தியிலேயும் அவன் வேதத்தை கைவிட்டு விடவில்லை. அவன் வேதத்தை குறித்து தியானிக்கிறவனாய் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையிலே காணப்பட்டபடினாலே கர்த்தர் ஏற்ற காலத்தை ஏற்ற துணையை தந்து தாய்க்கு பதிலாய் நல்ல ஒரு தாரத்தை கொடுத்து அவன் துக்கம் நீங்கும்படியாக வைத்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த துக்கத்தின் காலங்களிலே, கஷ்டத்தின் காலிலே, பலவீனத்தின் நாட்களிலே, நோய்களின் கொடியத்தின் மத்தியிலே நீங்கள் வேதத்தை விட்டு விடாதபடிக்கு உங்கள் துக்கத்தை வேதத்தோடு கூட இருந்து வாசிப்பேன் சொன்னால், வசனம் சொல்வது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தபடினாலே அவன் துக்கம் நீங்கிட்டு. இரண்டாவது, அன்னாளை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் ஒரு வாசிகள். 339ஆம் பக்கத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனம். அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால், கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் சக்கரத்தை அவளை துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்தினார். அவளை துக்கப்படுத்தும்படியாக என்ன பண்ணாரா? விசனப்படுத்துவார். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில், அவள் எங்க போறாளா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த துக்கம் அவளோடு கூட இருக்கும். அவளை மனமடிவாக்குவாள். அவள் மனமடிவாக்குவாள். அவள் சாப்பிடாமல் அழுது அவள் அழுது கொண்டே இருப்பாள். அவளுடைய கணவன் சகலத்தை கொடுத்தார், சகல ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இரண்டத்தனையாய் கொடுத்தார். ஆனால் அவள் துக்கம் மாறவில்லை. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏன் இந்த ஒரு அதிகாரத்திலே மாறினதுக்கு காரணம், துக்கமாயிருந்த அன்னாளுக்கு, துக்கப்படுவதோடு விஷத்தோடு இருந்த அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். கொடுத்த உடனே ஆலயத்தில் வந்து அவனை ஒப்படைத்து சொல்லுற ஒரு காரியம், என் உள்ளம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. இந்த துக்கம் நீங்குவதற்கு ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தால், வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவாள், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாள். அதுதான் இங்க சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போனாலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாமல் வெளியிலே துக்கத்தோடு இருந்த மகள் ஒரு நாள் வந்தது, தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஈசாக்கின் துக்கம் நீங்கினதற்கு காரியம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அந்நாள் மனம் மகிழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம், அவள் விண்ணப்பம் பண்ணி பொருத்தமை பண்ணினார். ஒருவேளை இந்த கஷ்டத்தின் நாட்களில் இந்த 6ஆம் மாசத்துல உங்களுக்கு நிறைவேறாத காரியங்கள் இருந்து துக்கத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால், தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அருமையான உத்தமனாகிய யோபை குறித்து, அந்த யோபினுடைய துக்கம் பயங்கரமாயிருந்தது. அவன் உத்தமனும் சன்மார்க்கமும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் தேவ புத்திரர்கள் கூடியிருக்கிற நாட்களிலே
பிசாசும் அங்க வந்து நின்னான். நாங்கிட்ட பிசாசு வரமாட்டான்னு நினைக்காதீங்க, நான் பரிசுத்தவான், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு நினைக்காதீங்க. நம்மளதான் கண்ண வைப்பான். அவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டு திரிகிறான். அப்போ யோபை குறித்து கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கும் போது, அவனையும் அவன் வீட்டையும் வேலையடைச்சு வச்சிருக்கிறீன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றான், இப்போ உனக்கு இஷ்டமானச்சு அவன் சரீரத்தை மாத்திரம் என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆத்மாவோடு பண்ணாதுன்னு சொல்லி அனுப்பும் போது அவன் போய் கொடிய பொருட்களால் அவனை வியாதியில கொண்டு வந்து நிறுத்துகிறான். நிறுத்தும் போது அவனுடைய துக்கத்தை குறித்து அவங்க மனைவி சொல்றாங்க. வாசிங்க 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும். ஒரு நாள் தேவபுத்திரர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய துக்கத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில் அவனுடைய நண்பர்கள் 3 பேர் அவன் சகோதரர்கள் சொல்லப்பட்டிருக்க நேரம் இல்லை. யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் வந்து பார்க்க வருகிறார். வாசிங்கள். அவன் துக்கம் மகா கொடியது என்று சொல்லி ஒருவனோடு அவனோட வார்த்தையை பேசாமல் இரவு பகலும் 7 நாள் அவனோட கூட தரையில் 7 days அவன் கூட தங்குறாங்க. ஏன்னா அவனுக்கு ஆறுதல் படுத்த முடியாது, அவன் துக்கத்தை குறிக்க முடியாது. ஆனால் அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவன் காரணமான ஒரு காரியத்தை அவனால் தெளிவுபடுத்த முடியவில்லை. அவன் துக்கம் மகா கொடியதாயிருந்தது. ஆனால் இங்க வசனம் சொல்லுது, அவன் துக்கத்தை கடைசி நாட்களிலே கர்த்தர் அவனை அதிகமாய் பற்றி கொண்டதுனாலே. யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்கள். யோபுவின் முன்னிலைமையை கர்த்தர் அந்த துக்கத்தோடு இருந்து கர்த்தரை விட்டு விடாதவருடைய உத்தமத்திலே இருந்து அவன் தேவனை பணிந்து கொண்டபடியினாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவர் பின்னிலை மிகவும் ஆசீர்வதித்தார். 16ஆம் வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து தலைமுறையான தன் பிள்ளையும் தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டான். 17ஆம் வசனம். யோபு நெடுநாளாய் பூரண வயதுள்ளவன். நல்ல யோபு வெகு நாளாய் பூரண வயதுள்ளவனாய் இருந்து மரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியிலே மரித்து போவேன் என்று சொல்லி துக்கப்பட்டிருந்த நாட்களிலே அவன் பூரண வயதுள்ளவனாயிருந்து முன்னிலைமை காட்டில் பின்னிலைமையில அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். அவன் வாசிங்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிங்கள். 635ஆம் பக்கத்தில் இருக்கிறது. காரணம் யோபின் முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்ட யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது சாத்தான் புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவள் மனைவி அவளை பார்த்து இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் தேவனை பற்றிக் கொண்டு உத்தமத்தில் இருக்கிறாயே, தேவனை துஷ்டு ஜீவனை விடு சொன்னவன் அடுத்த வசனம் சொல்றாரு யோபு. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் தீமையும் பெற வேண்டாமோ? நல்ல கவனிங்க. அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய கட்டத்தனை ஆசீர்வாதம் வந்து பூர்ண வயசுனாய் மரித்ததுக்கு காரணம், அவன் துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாற்றுவதற்கு காரணம், அவனுடைய துக்கத்திலும் அவன் பலவீனத்திலும் அவனுடைய உருக்குலைந்து போன நேரத்திலும் வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை தூஷிக்காதபடி தன்னைத்தானே தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டு என் ஜீவனை எடுக்க கர்த்தரால் தான் முடியும் என்று சொல்லி அவன் வைராக்கியமாய் தேவன் மேல் பற்றுதல் வந்தவனாய் அதே உத்தமத்திலும் அதே வைராக்கியத்திலும் வளர்ந்தபடினாலே கர்த்தர் முன்னிலைமை காட்டி பின்னரை ஆசீர்வதித்தார், துக்கத்தை மாற்றினார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தின் நாட்கள் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நல்ல நாட்டிலே, ஊரடங்கு நாட்டிலே வேதத்தை அதிகமாய் தியானித்து ஜெபியுங்கள். ஆனாலும் கூட பொருத்தனை செய்து, ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் வாய்க்கப்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு பணம் சில இத்தனை அதிகாரம் படிப்பேன், இத்தனை வேலை ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொள்வீர்கள். 3வது யோபு போல மனவடிவான நாட்களில் பலவீனத்தில் வியாதிகளின் மத்தியிலேயும் தேவ சமூகத்தில் உறுதியாய் கற்றுக்கொண்டு
தேவனை தூஷிக்காதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் என் தேவனை ஆசீர்வதிப்பார் சொல்லி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நம்பிக்கையில வாழும்போது கர்த்தர் இந்த மாசத்துல கர்த்தர் உன் சூரியனை அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம். கர்த்தர் நம்முடைய துக்க நாட்களை முடித்து போயிடும் அப்படின்னால முழங்கால் பிடித்து அன்றைய எங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணில் முடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அன்பின் பரலோக பிதாவே, 2020 வருஷத்துல 5 மாதங்கள் பூரணமாய் எங்களை காத்து இந்த 6ஆம் மாதத்தின் காலங்களிலே உடைய வார்த்தைகள் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தைகளை நாம் இருக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அன்னாளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, ஆண்டவரே யோபுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இன்றைக்கும் நேற்றும் இன்று மாறாத கர்த்தர் எங்களோடு ஜீவனுள்ளவராய் இருந்து ஆண்டவரே எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் கஷ்டத்தின் மத்தியிலும் வியாகுலத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் பற்றாக்குறைகளின் மத்தியிலும் ஆண்டவரே வியாதிகள் பலவீனங்கள் உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற மத்தியிலும் எங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி எம்மட்டும் எங்களை சந்தோஷமாக வைத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது ஆசீர்வாதம். இந்த 6ஆம் மாதத்தின் 30 நாட்களும் எங்க தேவனை எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பிற்கும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. சென்று செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள். 6ஆம் மாதத்துல உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.